Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Microsoft Office Excelல personal macro workbook எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம், எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் எனேபிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்க. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு F11 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இங்கே லெஃப்டில் பார்த்தா தெரியும், இங்கே பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் எதுவுமே இல்லை, க்ரியேட் ஆகலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இங்கே இந்த இடத்துல அப்பியர் ஆகிருக்கும். இங்கே எதுவுமே இல்லை, அப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நீங்கள் இது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே டெவலப்பர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா டெவலப்பர் டேபுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை எனேபிள் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் ஆப்ஷன்ஸ் போங்க. அதில் பாப்புலரில் இங்கே ஷோ டெவலப்பர் டேப் இந்த ரிப்பன் அப்படின்னு இருக்குது, அதில் செக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும். இதுவே நீங்கள் லேட்டஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 2007 நீங்கள் லேட்டஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு இருக்கும். இதில் கஸ்டமைஸ்ன்னு இருக்குது, கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு இருக்கும். இதில் பாப்புலர் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதுலேயும் அப்படி தான் இருக்கும் பாப்புலர் கமெண்ட்ஸ். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா மெயின் டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு லெஃப்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே கொடுத்தா போதும். ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டெவலப்பர் டேப் எனேபிள் ஆகிரும். இங்கே வந்திருக்கு, நீங்கள் பார்த்தா தெரியும். வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது வீல மூடி வச்சு மூடினது மாதிரி இருக்குது. அப்படி என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி அந்த மூடியை திறந்துருங்க. திறக்கும்போது உங்களுக்கு இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு இருக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷனில். இங்கே என்ன அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மோர் கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கஸ்டமைஸில் போகும். அப்படியும் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ கொடுங்க. ரெக்கார்ட் மேக்ரோ கொடுக்கும்போது உங்கள் மேக்ரோ நேம் கேட்கும். நீங்கள் மேக்ரோ நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் கொடுக்கணும். இதுவே டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். என்ன இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆட் அண்டர்ஸ்கோர் delete அண்டர்ஸ்கோர் ரோஸ். இதில் நம்ம எது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக். பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எது கொடுக்கணும் அப்படின்னா பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக். டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். ஆட் delete ரோஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துனோம். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம அதை விஷயத்தை பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டேன். ரோவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா delete பண்ணுறேன். பாருங்கள், delete ரோஸ். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ரோஸ். இப்போது ஆடும் பண்ணியாச்சு, delete நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆல்ட் F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் அந்த பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் க்ரியேட் ஆகிருக்கு. நேரமே நம்ம பார்த்தபோது இங்கே இல்லை. இந்த மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக்கில் நேரமே நம்ம வந்து பார்த்தபோது என்ன இல்லை, இந்த பர்சனல் ஆப்ஷன் கிடையாது. இப்போ பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் க்ரியேட் ஆகிருக்கு. சரியா? இந்த மோஜூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பண்ண விஷயங்கள் அப்படியே இங்கே வந்திருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம ரோஸ் delete பண்ணதும் ஆட் பண்ணதும் எல்லாமே இங்கே வந்திருக்கு. இதை க்ளோஸ் பண்ணுவோம்.
இப்போ உங்களுக்கு இந்த ஒர்க் புக் சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுங்க. சேவ் பண்ணணும்னா எஸ் கொடுங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நோ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஒர்க் புக் மட்டும்தான் என்ன ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த டெவலப்பர்னு உள்ள விஷயம் வந்து என்ன ஆகலை, க்ளோஸ் ஆகலை. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா, do you want save the changes made to the personal work macro workbook. இப்போ நீங்கள் இதுவே நோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து சேவ் ஆகாமல் போயிடும். இவ்வளோ நேரம் நம்ம பண்ண விஷயங்கள் சேவ் ஆகணும்னா நீங்கள் என்ன தான் கொடுக்கணும், எஸ் கொடுத்துனா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் மேக்ரோ இது எனேபிள் பண்ணியிருக்கும் போது நீங்கள் ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணாலும் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகி தான் இருக்கும். அதை நீங்கள் எஸ் கொடுத்து என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? ஒன்ஸ் நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இப்படி கேட்காது, சேவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்காது. நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாலே போதும். வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.